வணக்கம். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி, வேலைக்கு போகக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு பெண்ணுக்கும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வேலை வீட்டில் அப்படின்னு பார்த்தோம்னா அது பாத்திரங்கள் கழுவுறது. என்னதான் வீட்டில் வேலைக்கு ஆள் வச்சுருந்து பாத்திரங்களை கழுவுனாலும் சின்ன சின்ன பாத்திரங்கள் இல்லைனா நம்ம சாப்பிடக்கூடிய பாத்திரங்கள், ஏன்னா ஒவ்வொரு நாளும் 3 வேளை நம்ம சாப்பாடு சாப்பிட்றோம் அப்படின்போது பாத்திரங்களை தேய்க்கிறது அப்படின்றது ரொம்பவே அவசியமான ஒரு வேலையாக இருக்குது. பொதுவாக கடைகளில் கிடைக்கக்கூடிய அந்த பாத்திரம் தேய்க்கிறதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய சோப்பாக இருந்தாலும் சரி, இல்லை லிக்விடாக இருந்தாலும் சரி, இல்லை பவுடராக இருந்தாலும் சரி, எல்லாமே ரசாயனங்கள், வேதிப்பொருட்கள் அதிகமாக இருக்கக்கூடியது. இதை நம்ம ஒவ்வொரு நாளும் பயன்படுத்தும் போது இதில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத அந்த வேதிப்பொருட்கள், அந்த துகள்கள் எல்லாமே பாத்திரங்கள்லையும் நம்மளோட கைகள்லையுமே ஒட்டிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இதனால பல தீமைகள் உடலுக்கு ஏற்படுறது மட்டும் இல்லாமல் நிறைய பெண்களுக்கு பார்த்தோம்னா கைகளில் வீக்கம், வலி, கைகள் சொரசொரப்பாக போகிறது, அந்த மிருதுவான தோல் கடினமான தோலாக மாறுறது, இது எல்லாமே நம்ம பார்த்துருக்க முடியும். இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த ரசாயனங்களும் வேதிப்பொருட்களும் தான். இந்த ரசாயனங்கள், வேதிப்பொருட்கள் நம்மளோட பாத்திரங்கள்லையும் கைகள்லையும் படியும் பொழுது அது நம்மளுடைய உணவு மூலமாகவும் நம்மளுடைய கைகள் மூலமாகவும் உடலுக்குள்ளே போகும்பொழுதும் பல விதமான உடல் உபாதைகள், உறுப்பு பாதிப்புகள், நச்சுக்கள் உடல்ல சேர்றதை நம்ம பார்க்க முடியும். அதனால இயற்கையான முறையில் பாத்திரம் கழுவுறதுக்கான ஒரு இயற்கையான முறையில் ஒரு திரவ சோப்பு எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு நான் எடுத்துக்கக்கூடிய பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல பூந்தி காய்கள். இந்த பூந்தி காய்கள் எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையுமே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன்லையும் இந்த பூந்தி காய்களை நம்ம வாங்க முடியும். அதுக்கான லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. தேவைப்படுறவங்க அதை பயன்படுத்திக்கலாம். இந்த பூந்தி காய்களில் ஒரு 10 காய்களை நான் எடுத்துக்கிறேன். இதில் இருக்கக்கூடிய அந்த கொட்டைகளை நீக்கிட்டு நம்ம இதில் இருக்கக்கூடிய அந்த தோலை மட்டும்தான் எடுத்துக்கிறோம். இதை ஒரு 5-6 மணி நேரம் நம்ம முதல்ல ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 5-6 மணி நேரம் கழித்து பார்த்தோன்னா இந்த பூந்தி காய்கள் நல்லா ஊறி அந்த தண்ணியினுடைய நிறமே மாறி இருக்கிறத நம்ம பார்க்கலாம். நான் இந்த பூந்தி காய்களை ஊற வைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 150 to 200 ml தண்ணி சேர்த்துட்ருக்கேன். இதோட ஒரு 4-5 எலும்புச்சம்பளம் நம்ம சேர்த்துக்கலாம். இதை நாளாக நான் நறுக்கிட்டு இந்த ஊற வச்ச பூந்தி காய்களோட சேர்த்துக்கிறேன். இதுக்கு எலும்புச்சம்பளம் தான் சேர்த்துக்கணும் அப்படின்றது கிடையாது. சாத்துக்குடி, ஆரஞ்சு, இந்த மாதிரி சிட்ரஸ் பழங்கள் எது இருந்தாலும் அதை நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா புதுசாக இருக்கக்கூடிய எலும்பிச்சையோ இல்லை சாத்துக்குடி, ஆரஞ்சையோ தான் சேர்த்துக்கணும் அப்படின்றது கிடையாது. இந்த மாதிரி காய்ந்த சாத்துக்குடியோ ஆரஞ்சு பழம் எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4-5 எலுமிச்சம்பழம் எடுத்துக்கிறேன். எலுமிச்சம்பழத்தினுடைய அளவை பொறுத்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை அடுப்பில் வச்சு காய்ச்ச போகிறோம். நல்லா ஊறின இந்த பூந்தி காய்களையும் இந்த எலுமிச்சம்பழமும் சேர்த்து நம்ம அடுப்பில் வச்சு காய்ச்சலாம். இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா அடுப்பை சிறுதியில் வச்சுக்கணும், இல்லைனா இந்த தண்ணி பொங்கி வெளியில் வந்துடும். கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 நிமிஷத்தில் பார்த்தோன்னா இந்த எலுமிச்சையினுடைய தோள்கள் நல்லா மிருதுவாக மாறி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த மாதிரியான நேரத்தில் அடுப்பை அணைச்சிட்டு இந்த எலுமிச்சம்பழம் நல்லா மிருதுவாக ஆயிடுச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமா அடுப்பு அணைச்சிட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த பூந்தி காய்களையும் எலுமிச்சையையும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்ல மைய அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அரைச்சி எடுத்த இந்த விழுதை நான் வடிகட்டி எடுத்துக்க போகிறேன். இதை நல்லா வடிகட்டுறதுக்கு இதோட நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை நல்லா வடிகட்டிக்கிறேன். அதாவது 100 ml தண்ணி சேர்த்து இதை நல்லா நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வடிகட்டி ஒரு தடவை எடுத்துக்கிட்டதுக்கப்புறமா இதை திருப்பி மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2வது தடவை அரைச்சி எடுத்துக்கிட்டதுக்கப்புறமா இதையும் நம்ம இன்னும் ஒரு 100 ml தண்ணி சேர்த்து வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கிட்டதுக்கப்புறமா நமக்கு இந்த மாதிரி ஒரு திரவம் கிடைக்கும். இந்த திரவத்தை நம்ம இப்போ அடுப்பில் வச்சு காய்ச்ச போகிறோம். இப்போ இது நல்லா கொதி வர ஆரம்பிக்கும் பொழுது நான் இதோட ஒரு 100 ml அளவுக்கு வினிகர் சேர்க்குறேன். எந்த வினிகராக இருந்தாலும் சரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ 100 ml வினிகர் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 50 கிராம் இதோட கல் உப்பு சேர்த்துக்கிறேன். பொதுவாக கடைகளில் விற்கக்கூடிய அந்த ரசாயனங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பாத்திரம் தேய்க்கக்கூடிய லிக்விடில் சில பொருட்கள் பார்த்தோன்னா புற்றுநோய் வர்றதுக்கான ஒரு காரணியாகவும் இருக்குது. இப்போ பார்த்தோன்னா இது நல்லா கொதி வர ஆரம்பிக்குது. இந்த மாதிரி நல்லா கொதி வர ஆரம்பித்தோன்னா ஒரு 5 நிமிஷம் அடுப்பை கொஞ்சம் சிறுதியில் வச்சுக்கலாம், இல்லைனா இது பொங்கி வெளியில் வந்துடும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா அடுப்பை அணைச்சிடலாம். பாத்திரம் தேய்க்கக்கூடிய லிக்விட், அதாவது பாத்திரம் தேய்க்கக்கூடிய ஒரு திரவம் தயாராகிடுச்சு.
தேவையானப்போ, அதாவது பாத்திரம் தேய்க்கும் போது எவ்வளவு பாத்திரம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக நம்ம லிக்விடை வேறு ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு இந்த லிக்விடை எப்பயும் நம்ம எப்படி பாத்திரம் தேய்ப்போமோ அதே மாதிரி எடுத்து பயன்படுத்த வேண்டியது தான். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா கண்ணாடி பாட்டில்களில் நம்ம வந்து ஊற்றி வச்சு நம்ம பயன்படுத்தலாம். அவ்வளோதான் நம்மளுடைய இதில் நம்ம வந்து பூந்தி காய்கள் சேர்த்துருக்கனால நல்ல ஒரு நுர வரும். அது மட்டும் இல்லாமல் பாத்திரங்கள் நல்லா பளிச்சுன்னு சுத்தமாக இருக்கிறதையும் பார்க்கலாம். எலும்பிச்சை சேர்த்துருக்கும் பொழுது நல்ல ஒரு நறுமணமும் பாத்திரங்கள் நல்லா பளபளப்பாக இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியும். நம்ம உடலுக்கு எந்த விதமான தீங்கையுமே விளைவிக்காத ஒரு சிறந்த பாத்திரம் தேய்க்கக்கூடிய லிக்விட், அதாவது பாத்திரம் தேய்க்கக்கூடிய திரவம் எப்படி பண்றது அப்படின்றது பார்த்தோம். ரசாயனங்களை பயன்படுத்துறதை தவிர்த்துட்டு இயற்கையான முறையில் வீட்லேயே நம்ம வந்து இந்த மாதிரி பாத்திரம் தேய்க்கக்கூடிய திரவத்தை தயார் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து பயன்படுத்தும் பொழுது உடல் ஆரோக்கியம் மேம்படும். அது தேவைக்கு ஏத்தாப்புல வாரம் ஒரு முறையோ இல்லைன்னா 15 நாட்களுக்கு ஒரு முறையோ நாம வந்து இந்த மாதிரி பாத்திரம் தேய்க்கிறதுக்கான ஒரு லிக்விடை தயார் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பயன்படுத்துறது சுலபமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என் ஆரோக்கியம், என் குடும்பத்தின் ஆரோக்கியம், என் சமூகத்தின் ஆரோக்கியத்திற்கான பயணம் இது. கைகோர்ப்போம், ஆரோக்கியத்திற்கு விதையாவோம். நன்றி.